வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாசிவ் வே. ஸோ இப்போ நம்ம இருக்குது சார்ட் ஸ்டோரி சீரிஸ். ஸோ இந்த சார்ட் ஸ்டோரி சீரிஸில் ஹார்மோனிக் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஃபியூச்சரில் என்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நம்ம அந்த ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணவும் ட்ரை பண்ண போகிறோம், ரைட்? ஸோ தட்ஸ் வாட் வி டூயிங் இந்த சார்ட் ஸ்டோரி சீரிஸ். ஸோ இந்த வரிசையில் நம்ம நேத்திக்கு ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அனாலிசிஸ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் இருந்தது. ஸோ அதில் ஒரு ரிவர்சல் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இங்கே ரிவர்சல் வரும். அப் டு 45 வரைக்கும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக வரும். நமக்கு 42.7 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து பையிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 30 ஒஸ்ட் கேஸ் போச்சு அப்படின்னா 38.23ல பையிங் கம்ப்ளீட் ஆகி இங்கிருந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் 42.7 அண்ட் 42.17 இஸ் ரிவர்சல் ஜோன் அண்ட் 38.23 ரிவர்சல் எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இந்த ரிவர்சல் ஜோன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிருக்கீங்க ஷார்ட் ஆகும்ன்ற ரிவர்சல் ஜோன். இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஃப்ரைடேவே வந்து ஒரு ஃபால் தான், ஒரு ரெட் கேண்டில் தான். ஸோ இன்றைக்கும் வந்து அது கண்டினியூ வச்சிருந்தது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஸோ விச் மீன்ஸ் ரைட் நோ ரேணுகா சுகர்ஸில் நம்ம எதிர்பார்த்தபடி தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது அடுத்து எப்படி போகும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம நாளைக்கியோட வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம நவ் லெட்ஸ் ஜம்ப் இன் டு அனாலிசிஸ் ஆஃப் டுடே ஸ்டாக். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்துருக்கேன். எப்போ ஒரு தடவை பண்ண ஒரு அனாலிசிஸில் ஒரு அலர்ட் மட்டும் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அலர்ட் எனக்கு ட்ரிகர் ஆனதும் வந்துட்டு ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, அது அலர்ட் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல ஆக்சுவலாக ட்ரிகர் ஆச்சிருந்தது. ஸோ நாட் டேக் அப் பை, பட் இன்னைக்கு வந்து ஒரு இது வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், இருந்தது ஒரு அனாலிசிஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம் நம்ம அப்படின்ட்டு going to share the analysis right now, and again take this analysis, take this videos as a pinch of salt. நீங்கள் இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக எடுத்துட்டு ப்ளீஸ் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ். இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு இப்படிலாம் இருக்குங்க பாருங்க, நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து கற்றுக்கோங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் பெட்டர் பண்ணலான்றது காட்டுறது மாதிரி தானே ஒழிய திஸ் இஸ் நாட் அ கால்ஸ் ஆர் டிப் சர்வீஸ். ஐம் நாட் எலிஜிபிள் டு டூ தட். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மெட்ரோ பிராண்டோட ஸ்டடியை வந்து நீங்கள் திரும்ப உட்காந்து பண்ணுங்க, ரேணுகா சுகர்ஸை திரும்ப உட்காந்து ஸ்டடி பண்ணுங்க. உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒத்து போச்சு அப்படின்னா, இஃப் யூ ஆர் டோட்டலி கன்வின்ஸ்ட் அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் ட்ரேட். தட்ஸ் அப் டு யூ, ரைட்? ஸோ டு கமிங் பேக் டு மெட்ரோ பிராண்ட்ஸ், இது வந்து என்ன நடந்திருக்கு இந்த கவுண்டரில் அப்படின்னா, தீஸ் கேஸ் கேம் இன் டு ஐபிஓ இன் 2021 டிசம்பர், நாட் ராங். எஸ், அப்போ இருந்து இன்னை வரைக்கும் வந்துட்டு இன்வெஸ்டருக்கு ஒரு 1.8 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் தி லைக் 2-3 இயர்ஸ் இருந்த இதுக்கு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலாக. when is at peak they gave like 2.3 times வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஆல்ரைட். ஸோ இந்த கவுண்டரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து ஒரு அப்பவும் ஒரு கரெக்ஷன், ஒரு அப்பவும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப இங்கே போயிட்டு இருக்கு. லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போதைக்கு வந்து லாங் டேர்ம் என்ட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் கிடையாது இப்போதைக்கு. பிகாஸ் ஐம் எக்ஸ்பெக்டிங் சம் மோர் கரெக்ஷன். இங்கிருந்து அவர் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வந்துட்டு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து திரும்ப வந்து தில் ஸ்டார்ட் டு கிளைம்ப் அப். இதுக்கப்புறம் தான் மேலே போக ஆரம்பிப்பான். ஸோ அது வந்து பின்னாடி என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம ரைட் நோ திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஷார்ட் டேர்மில் இதில் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there are multiple resistance and support here. வந்து இந்த ஒரு ஜோனில் தான் ரொம்ப நேரம் ட்ரேடே ஆயிருந்திருக்கு. இந்த ஒரு ஜோனில் தான் வந்துட்டு நேற்று வரைக்குமே ட்ரேட் ஆகிருக்கு இந்த மார்க்கெட், இந்த மெட்ரோ பிராண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஜோனை தாண்டி க்ளோசிங் வச்சிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 2, 3. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஆக்சுவலாக ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி இங்கே க்ளோசிங் வந்துருச்சுங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கேண்டில் வந்ததில் ஒரு விக் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பையிங் வந்து புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகி இங்கே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அப்சைட் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு, ரைட்? ஸோ இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கேண்டில் லோ வந்துட்டு அங்கேயும் வந்து பையர்ஸ் சொல்ல வந்திருக்காங்க.
ஸோ அந்த இடத்துல வந்து ஐ எம் சீயிங் என் பேட்டர்ன். இந்த இடத்துல ஒரு என் பேட்டர்னை பார்க்கலாங்க. இட்ஸ் லைக் 0.285. 0.285 அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு 4.23 கிட்ட வரும். உங்களுக்கு என்னோட வந்து வேல்யூ நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 4.237. ஸோ நம்ம எதிர்பார்க்குறபடி மெட்ரோ பிராண்ட்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது, புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகுது அப்படின்னா we can see a reversal at this price point, ரைட்? இந்த 1345 வரைக்கும் வந்து இது போக வாய்ப்பு இருக்கு. அங்க போயிட்டு அங்கிருந்து வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஏசியினுடைய வேல்யூ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு கரஸ்பாண்டிங்கா பிடிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் வந்து இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு அதை மார்க் பண்ணியிருக்கேன், ரைட்? பாயிண்ட் நம்பர் 2, இது வந்து ஒரு பிரைஸ் ஜோன். இந்த ரிவர்சல் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைஸ் ஜோன். அது வந்து ஒரு ரெண்டு அல்லது 3 பிரைஸ் கொண்ட ஒரு ஜோனா இருக்கும். அது இட் இஸ் நெவர் சிங்கிள் பிரைஸ் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பிரைஸ் ஜோன் மார்க் பண்றதுக்கு ஒன்று நமக்கு தெரியுங்க, இன்னொரு பிரைஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு we are going to take help of this Fibonacci extension tool. இந்த A to B குள்ள லென்த் சிலேருந்து ரிவர்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஈக்குவலா எங்க வருது அப்படிங்கிறது காட்டி கொடுக்கறதா வந்து இந்த Fibonacci extension tool. So which means இந்த 1307 இருக்கு பாத்தீங்களா, இங்கேயே கூட வந்து ரிவர்சல் வர வாய்ப்பு இருக்கு. That's what this saying. So நமக்கு நம்ம ஜோன் வந்து எங்க இருக்குன்னா, இதுதான் நம்மளுடைய ஜோன். இது நம்மளுடைய ஜோன். ஒருவேளை இது தாண்டி போனா கூட வந்துட்டு இந்த 1357 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி we can plot it as a single rectangle. இதுக்குள்ளதான் நமக்கு வந்து செல் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கு. இதை நான் வந்து ஒரு அந்த டிராயிங்ஸ் எல்லாமே போட்டு தான் வச்சிருக்கேங்க, பிளாட் பண்ணி வச்சிருக்கேங்க. லைன்ஸ் ஆல்ரெடி பிளாட் பண்ணிட்டேன். ஸோ தீஸ் ஆர் தி லெவல் ஸ்டேஜ் 1345, 1307, 1345, 1357. ஸோ இந்த 3 லெவலில் வந்து செல் ஆஃப் வர்றதுக்கு, ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒருவேளை வந்து நல்ல ஃபுல் புல்லிஷாக இருக்கு அப்படின்னா கேன் கோ அப் டு 1423 ஆர் 1491 ஆல்சோ, ரைட்? ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். 1491 போச்சு திங்க் ஆல் டைம் பிரேக் ஆகும் நினைக்கிறேன். எஸ், 1439 ஆல் டைம் ஹை இருக்கு. ஸோ 1421 வரைக்கும் என்ன போகலாம் அப்படிங்கிறது, ஒஸ்ட் கேஸ் போகலான்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்படி சூப்பர் புல்லிஷ் அப்படின்னா இந்த ஆல் டைம் டேக் அவுட் ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து மதிக்காதது, இன்னும் நல்லா மேலவே எடுத்து எஞ்சி போயிட்டு வந்தது, ரைட்? ஸோ இப்போதைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா we can expect this to go little more higher up to this price point. ஒரு 8% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 7-8% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இன்னைக்கு கேண்டில் லோ வந்து ஆக்சுவலா அதுக்கிட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் 1154. ஸோ 1154 will be my stop loss. மை டார்கெட் ஒரு 30% போர்ஷன் வந்துட்டு அதில் கட் இட் அவுட் அட் 1344. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ட்ரெயில் த ஸ்டாப் லாஸ் தான் பண்ணேன் நான், ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் தான் பண்ணேன் நான். அது வந்து ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகுது, எங்கே லோ ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணிட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ இதனுடைய அப்டேட் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து எப்படி ப்ராக்ரஸ் போகுன்றதை பொறுத்து நம்ம இது பண்ணலாம். இஃப் ஐ கெட் அ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் அப்டேட் தட் இன்ஃபர்மேஷன் லைவ் இன் அவர் டெலிகிராம் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அங்கே வந்து இந்த அப்டேட் நான் கொடுத்துறேன். நான் லைவ் ஆன் கேஸ் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ ஸ்டாப் லாஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டேன். we will wind up for the day. This is my this will be my entry and this D1 and D3 will be my target, right? இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக இருக்கும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே வந்து இஃப் ஐ கெட் அன் என்ட்ரி அரௌண்ட் ஹியர் ஆர் லெசர் ப்ரைஸ் தேன் திஸ் என்ட்ரி ப்ரைஸ் I'll go for it. ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா நான் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். நீங்களும் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஹைக்கு மேலே வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா do not take an entry. இந்த என்ட்ரி ப்ரைஸ் கீழே வந்து எங்கேயாவது இடத்துல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, இது கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா anyone can consider entry. நான் அப்படி தான் என்ட்ரு ஆகிறேன், இதுக்கு மேலே பொசிஷன் என்ட்ரு ஆக மாட்டேன். ஆல்ரைட், ஸோ வித் திஸ் நோட், திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப்.
தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இஃப் யூ ஆர் விசிட்டிங் தி சேனல் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். இன்னும் இந்த மாதிரி வந்து வேற என்னென்ன ஸ்டாக் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. வில் டூ இட்.